ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த சுவிசேஷ பயணத்திற்கு வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இதுவரை நடக்காத முடியாத இயலாத காரியங்கள் நடக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில பலருக்கு சாட்சியா நிற்க வேண்டுமானால், முதலாவது கர்த்தரை கனப்படுத்துவது, இரண்டாவது நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே கர்த்தரை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் கூட உற்சாகமாய் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ரோமர் 12:12 சொல்லுகிற ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீங்க ஜெபம் பண்ணா அவர் கேட்பாருன்ற உறுதி வேணும். முதல்ல உங்க பிள்ளை உங்ககிட்ட கேட்டா நீங்க செய்வீங்கன்ற பிள்ளை நம்பி கேட்குது இல்லவா? நீங்க சின்ன வயசுல உங்க தகப்பன்மார்கிட்ட தாய்கிட்ட கேட்கும் போது கிடைக்கும் தானே கேட்குறீங்க, கிடைக்காதா கிடைக்குமானா கேட்குறீங்க. அப்படி இல்லை, அதே தான் ஆண்டவர். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம நிறைய நேரங்களில் இந்த ஃபாஸ்டிங்கு ப்ரேயர் இருப்பதெல்லாம் எப்போ இருக்கிறது தெரியுமா? பிரச்சனை, போராட்டம், கலக்கம், துன்பம், துயரம், வியாதி, வறுமை, சண்டை, சச்சரவு, பிரிவினை, லாஸு, நஷ்டம், கஷ்டம் வந்தால் தான் அதிகமாக ஜெபம், அதிகமாக ஃபெலோஷிப், அதிகமாக சர்ச்சு, அதிகமான மீட்டிங், எல்லாத்துக்கும் மேலே ஃபாஸ்டிங். ரெகுலராக ஃபாஸ்டிங் இருக்கிறோமா? ரெகுலரா வாரத்தில் ஒரு வேலை, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு வேலை முடியுமா? அந்த ஒரு வேலை சாப்பாடை நிறுத்துறோம்னு வைங்களா, ஒருத்தர் சொல்றாரு குடல் தூக்க மாட்டேங்குமா. நம்மளால ஒரு வேளை சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ண முடியலையே, ஒரு வேளை சாப்பாடை தியாகம் பண்ண முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே, பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோமே. எப்படி ஒரு காரியம் நடக்கலைன்னா உடனே ஃபாஸ்டிங் இல்லையா? நடந்த பிறகு நன்றி உள்ள ஃபாஸ்டிங் இருக்க வேணாமா? எஸ்தர் ராஜாத்தை அழகா கத்துக் கொடுக்கிறார். என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேண்டும் என்று திரும்ப 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 ராஜா கேட்டும் கூட அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ராஜாவுக்கு சித்தமானால், ராஜாவுக்கு சித்தமானால், ராஜாவுக்கு பிரியமா இருந்தால் என்று சொல்லி ராஜாவை ப்ளீஸ் பண்றா பாருங்க. அப்ப கர்த்தர் உங்கள் மீது அதிகமான கவனம் செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் முதலில் கர்த்தரை அதிகமாய் கனப்படுத்துவது. இப்ப கர்த்தரை கனப்படுத்தணும்னு சொன்ன பாதி பேர் தப்பா நினைக்கிறாங்க. பெரிய இயேசுநாதர் போட்டோ எடுத்து தினந்தோறும் பெரிய மாலை போடுறது, பெரிய ஒரு சிலுவை எடுத்து அதை மாலை போட்டு மெழுகுவத்தி பத்த வச்சிரும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எப்படி கனப்படுத்தலாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்லுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அந்த வார்த்தையை தினமும் நேசித்து வாசித்து வாசித்து நேசித்து அதுக்கு ஏற்றால் போல் நடந்து கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்வது, அதுதான் முக்கியம். பாருங்களேன், எவ்வளவாய் வார்த்தையை வாசிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில மாறுதல், மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும். ஆனால் சிலர்லாம் பைபிள் படிக்க மனசு இருக்காதுங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜெபம் அருவருப்பு என்று பரிசுத்த வேதாகம் நீதிமொழி 28:9 சொல்லுகிறது. அப்ப பைபிள் படிக்க மனசு இல்லைன்னா தயவுசெய்து நீ ஜெபம் பண்ணாத. ஏன்? ஒருவேளை படிக்க தெரியனா காரணம் சொல்ல முடியும், அடுத்தவங்கள கேட்டு சொல்லணும். ஒரு அட்ரஸ் சொல்ல தெரியுதில்ல, ஒரு பாட்டு மனப்பாடமா சொல்ல தெரியுதில்ல அப்படின்னு பாருங்க. அப்ப அதிகமாய் கனப்படுத்துவது, எதை கனப்படுத்துவது? ஆண்டவருடைய திருவசனத்தை. அப்ப மூச்சுக்கு 300 தடவை எதோ பேசுறோமா, போன் நம்பரை ஞாபகம் வைக்கிறோம், எத்தனை வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். நாடி நரம்பு சத ரத்தம் பேச்சு மூச்சுல இந்த வசனம் அதிகமா கலந்திருக்கும் பொழுது துன்பமான நேரம், கஷ்டமான நேரம், பிரச்சனை நேரம், போராட்ட நேரத்துல எனக்குள்ளா இருந்து வசனம் பேசும், என்னை ஆறுதல் படுத்தும், என்னை தேற்றும், என்னை தாங்கி பிடிக்கும். இதான் வசனம். ஹல்லேலூயா, அதாங்க உண்மை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த வசனத்தை அதிகமாய் நேசிப்பது, இந்த வசனத்தை அதிகமாய் வாசிப்பது. சத்தமா வாசிக்கிறது இல்லை, நீங்க மனப்பாடம் பண்றதோட மட்டுமல்ல, அது எனக்குள்ளாய் வாழ வேண்டும். அதான் யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா, உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாருங்க. அப்ப நிலைத்து நிற்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்கள், வேண்டுதல், விண்ணப்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ கர்த்தரை கனப்படுத்து, ஆசீர்வாதம் கொடுத்த பிறகும் அவரை மகிமைப்படுத்து, மேன்மைப்படுத்து, கனப்படுத்து. அப்படி செய்யும் பொழுது உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுமே, நீயே ஆசீர்வாதமாய் மாறுவாயே. நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவாய். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீ ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாய் கர்த்தரோடு மாற்றுவாராக.
ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான அந்த ஆசீர்வாதப்பட்ட திருநாளில பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தாவே, எவ்வளவோ கனவீனம், எவ்வளவோ போராட்டங்கள், எல்லாவற்றுக்கும் மத்தியிலே உம்மை கனப்படுத்த அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிய மேன்மை மகிமை காணப்படட்டும் சுவாமி. இதுவரை இல்லாத அபிஷேக ஆசீர்வாத நன்மையில நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்து வல்லமான நாமத்தினால என் தேவனதை செய்ய முடியாது திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்த ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.